எல்லோரும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 கப் ரவை, 1 கப் சர்க்கரை, தேவையான அளவு நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய். ஸோ இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் என்ன செய்ய போகிறோன்னு. ஸோ நம்ம செய்முறையை பார்க்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம வந்து கேஷ்யூவை வந்து இது பண்ணிக்கலாம். பொன்னரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எவ்வளோ கேஷ்யூ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் 1 கப்பு ரவை தான் செய்கிறேன். 1 கப் ரவை செய்கிறனால கேஷ்யூ நிறையா வேணும்னா நீங்கள் நிறையாவும் போட்டுக்கலாம். திராட்சைலாம் நல்லா இதாகிடுச்சு. பொரிஞ்சு வந்தோடனே இப்படி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 1 கப்பு இது வச்சுருக்கேன் ரவை. அதை கொட்டிட்டு நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இந்த ரவை வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டு நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதுதான் 1 கப்புன்னு கணக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பெரிய பவுலாக இருந்துச்சு. சரி நம்ம வந்து சும்மா வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே இது பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கப்பை வச்சு தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே வந்து பார்க்கணும். 1 கப்பு இப்போ 200 கிராம்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து எல்லாத்தையும் மெஷர் பண்ணணும். ஸோ நான் 1 கப்பு வந்து ரவை எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 1 கப் சர்க்கரை வந்து போடுவேன். ஸோ ப்ரௌன் சுகர்னால் வந்து நீங்கள் வந்து கம்மியாக போட்டுக்கலாங்க. சுகர் 3/4 கப் கூட போட்டுக்கலாம். ஒயிட் சுகராக இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க. ஒரு கப்பு 2 கப் வந்து இதுக்கு 1 கப் ரவைக்கு 2 கப் வந்து தண்ணி எடுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து ரொம்ப ரிச்சாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1 கப் தண்ணி 1 கப் பால் எடுத்துக்கலாம். ஓகேவா? அது நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் வந்து 3 கப் தண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து ரவைக்கு 1 கப் ரவைக்கு 2 கப் தான் தண்ணி எடுத்திருக்கேன். பபிள்ஸ் வந்துடுச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரவையை வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஒரேடியாக ஆட் பண்ணிங்கன்னா லம்ஸ் நிறையா வரும். அப்புறம் நம்மளுக்கு தான் வந்து அது வந்து இது பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்மூத்தாக வரணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ லம்ஸ்லாம் என்னாச்சும் இருந்தால் அதை உடச்சி விட்டுக்கணும். ஓகேவா? லம்ஸ் இல்லாமல் வர மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகி வெந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கையால் கூட இப்படி பார்த்துக்கலாம். பாருங்கள். ஓகேவா? ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபுட் கலர் ஆட் பண்ணணும்ல கேசரிக்கு நம்ம. அதனால் நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அதை லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணனா அதுக்கப்புறம் அது கரையாது. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி கலந்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா தென் குங்குமப்பூ எடுத்துக்கோங்க.
குங்குமப்பூ எடுத்துகிட்டு அதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா சம்டைம்ஸ் நான் வந்து மஞ்சத்தூள் கூட எடுத்துப்பேன். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு பண்ணேன்னா அது வேறு கலரில் வரும்ல. ஸோ என்கிட்ட இந்த கலர் இருக்கனால நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஊற்றிக்கலாம். எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லம்ஸ்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நல்லா இப்படி உடச்சி விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ மிக்ஸ் பண்ணுங்கள். 1 கப் ரவைக்கு நான் வந்து 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேன். ஸோ 3/4 கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், தப்பு கிடையாது. ஏன்னா சரி நம்ம ஓகேவா? ஸோ ரொம்ப ஸ்வீட் வேணும்னா 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் ப்ரௌன் சுகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து அதில் 3/4 கப் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு நிறைய சுகர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள், 3/4 அதிகமாக இருக்கு. 1 கப் போட்டால் இன்னும் அதிகமாக இருக்கும். இதுக்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ 1 கப் ரவைன்னு வச்சுக்கோங்களேன், 1 கப் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதான் வந்து ப்ரொப்போர்ஷன். ஓகேவா? ஸோ சின்ஸ் நான் வந்து ப்ரௌன் சுகர்னால நான் 3/4 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னமோ ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சி வருது. ஸோ சுகர் போட்டோன்னே நீங்கள் மெல்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒன்று தலைன்னு கொடுக்கும். திருப்பி லம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இது மாதிரி நல்லா உடைச்சி இது பண்ணி வச்சுடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கேசரியோடைய அந்த டெக்ஸ்சரு. ஓகேவா? நெய் எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க. ஸோ இப்பயே பாருங்கள் எல்லாம் வந்து இது மாதிரி அப்படியே இது மாதிரி திரட்டிட்டு வருது பாருங்கள், பந்து மாதிரி. ஸோ இதுதான் அந்த ரைட்டான கன்சிஸ்டன்சி. இல்லை நல்லா அப்படியே எல்லாத்துலேயும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே செம்மையாக அந்த அல்வா மாதிரி அப்படியே திரண்டிட்டு வருது பார்த்தீங்களா? இதுதான் நான் செமையான ரைட்டான டெக்ஸ்சர். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க, லோவிலே வச்சு நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்தால் தான் பெஸ்ட்டு. கேஷ்யூஸு ரெய்சின்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. பாருங்கள். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீ வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு எவ்வளோ கீ வேணுமோ நான் மீடியமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் கொஞ்சம் ஹெல்த்தி இல்லை. ஸோ சின்ன பசங்களுக்கு வேணால் நீங்கள் சர்வ் பண்ணும்போது கூட கீ ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சூடாக நம்ம வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து இதில் வந்து இது பண்ணுறேன். ஓகே. வாழை இலையில் கூட சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ வாழை இலை எடுக்க முடியல, அதனால் நான்
இதில் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வாழை இலை வச்சு சூடாக ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவல். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. ஓகேவா? ஏன் இந்த ரெசிபி சூஸ் பண்ணேன்னா, ஸோ இனி வர வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான ரெசிபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், வியூவர்ஸ்க்கு கொடுக்கலான்னு என்னோடய ஐடியா. ஸோ நியூ பிகினர்ஸ் வந்து என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லாமே பேசிக் ஸ்டெப்ஸ், சிம்பிள் ஸ்டெப்ஸு, ஈஸியாக கற்றுக்கலாம் குக்கிங். ஓகே, வாழ்க்கையை வாழ்வதற்கே.